ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாயிருப்பீராக. என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதேயும். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கடவுளின் பார்வையில் எதுவும் சிறியதல்ல. நீங்கள் செய்யும் அனைத்தையும் அன்புடன் செய்யுங்கள். ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறை சிறப்பிக்கும் வண்ணமாய் தாய் திருச்சபையோடு இணைந்து உங்கள் அனைவரையும் புனித பவுல் அன்பியம் அன்போடு வரவேற்கின்றது. உவமை என்பது நம் காதுகளை கண்களாக மாற்றுகிறது. கேட்கும் செய்திகளை மனதில் கற்பனை செய்து அவற்றை காட்சிகளாக பார்க்க உதவுகின்றன. அவற்றை நன்கு புரிந்து கொள்வதற்கு மனதின் காட்சிகளாக மாற்றி நாம் நினைவை விட்டு நீங்காத இடத்தை பிடித்து கொள்கின்றது. அதனால்தான் இயேசு உவமைகள் வழியாக நமக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் 2 உவமைகளை நமக்கு தருகின்றார். ஒன்று தானாக முளைக்கும் விதை உவமை, இரண்டாவதாக கடுகு விதை உவமை. விதைக்குள்ளே முளைக்கும் ஆற்றல் இருந்தால் யாருடைய ஒத்துழைப்பும் ஊக்கமும் இல்லாமல் அவை தாமாகவே முளைத்து பயனளிக்கும். நமக்குள் இறை ஆற்றல் இருந்தால் யாருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் விண்ணரசை நாம் அடைய முடியும். அவருடைய ஆற்றல் இருந்தால் மட்டுமே எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்ய நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை இந்த உவமை நமக்கு விளக்குகின்றது. பிறருக்கு உதவ சிறிய புன்னகையும் கருணை நிறைந்த பார்வையும் கனிவான வார்த்தையும் நாம் அன்பில் வளர்வதற்கு துணை புரியும் என்கிறார் புனித சிறுமலர் தெரசா. நம் வாழ்வில் மேற்கொள்ளும் சின்னஞ்சிறு நற்செயல்கள் நம்முள் இருக்கும் இறை சாயலை பிறருக்கு வெளிக்காட்டுவதற்கு உதவுகிறது. சிறிய கடுகு விதை முளைத்து கிளைவிட்டு பெரிய மரமாகி வானத்து பறவைகள் அதில் தஞ்சமடைய உதவுவது போல நாம் செய்யும் சின்னஞ்சிறு உதவிகள் கூட பிறர் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அன்பிற்கினியோரே, நம் வாழ்வில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு உதவி செய்து அவர்களை உயர்த்திட இத்திருப்பலி வழியாக இறையருள் வேண்டுவோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித பவுல் அன்பிய குடும்பங்களையும் இறைமைக்கள் அனைவரையும் இத்திருப்பலியில் இணைப்போம். இறை ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜெய் ரோசி ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், தாங்கள் பார்க்கின்ற வேலை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், இன்று தனது திருமண நாளை சிறப்பிக்கிற மகள் மற்றும் மருமகனை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதித்து நலன்களால் நிரப்பிடும்படியாகவும், பேத்தி ஃபியோனாவிற்கு நல்ல உடல் உள்ள சுகம் வந்து காக்கும்படியாகவும், இளைய மகள் பார்க்கின்ற வேலையை ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியாகவும், வருகின்ற 23ஆம் தேதி நீட் தேர்வு எழுதுகிற அனைவரும் தேர்வில் வெற்றி பெறும்படியாகவும், தன் சகோதரிகள் குடும்பத்தை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், இறைவனிக்கு சென்றக்கூடிய சகோதரியை இறைவன் ஆசிர்வதித்து வழிநடத்த புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். யோகேஷ் ஜெனோ ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று தங்களது 3வது திருமண நாளை காணுகிற இந்த குடும்பத்தை இறைவன் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், பார்க்கின்ற வேலையை ஆசிர்வதிக்கும்படியாகவும், மகள் ஃபியோனாவை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், ஞானத்தில் கல்வி அறிவிலே குழந்தையாக இருக்கிற இந்த பருவத்தொட்டை ஆண்டவர் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், பெற்றோர்களையும் சகோதரர்களுடைய குடும்பத்தையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், பங்கு தந்தைக்கு அருட்சகோதரிக்கு உடல் உள்ள சுமந்து பணிகள் சிறப்புற செய்யவும், இதே நாளில் திருமண நாளை சிறப்பிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும் அந்தோணியார் வழியாக திருக்குடும்பத்தின் வழியாக நாம் இப்பலியில் வேண்டிக் கொள்வோம். தோமஸ் சந்தனமேரி ஒப்புக்கொடக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி இன்று 2வது பிறந்தநாள் காணுகிற மகன் ஜெபீனை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதித்ததற்கு நன்றியாகவும், குடும்பத்தை ஆசிர்வதிக்கும்படியாகவும், அம்மாவுக்கு உடல் உள்ள சுமந்து காக்கும்படியாகவும், தன் மனைவியை ஆசிர்வதித்து காத்திடும்படியாகவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிலவும்படியாகவும், பங்கு தந்தைக்கு இறைவன் தாமே நல்ல சுமந்த பணிகளை சிறக்க செய்யும்படியாகவும், அருட்சகோதரிகளை பணி சிறக்கும்படியாகவும் அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். மைக்கேல் மரிய பாக்கியம் ஒப்புக்கொடக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி இன்று பிறந்தநாள் காணுகிற மகன் அருள் பிரேம்குமாரை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும்,
குடும்பத்தில் அனைவருக்கும் இறையாசிர் கிடைக்கும்படியாகவும், இளைய மகன் குடும்பத்தையும் மகன்கள் இருவரும் பார்க்கின்ற தொழிலை ஆஸ்வதிக்கும்படியாகவும், மருமக்களை ஆஸ்வதிக்கும்படியாகவும், பேர குழந்தைகளை பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாகவும், திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் புனித சூசையப்பர் வழியாக வேண்டிக் கொள்வோம். ராஜ்மிகேல் திரேசமாள் போடக்கூடிய நன்றி திருப்பலி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள குழந்தைக்கு திருமணம் நடைபெறும்படியாகவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும், பார்க்கின்ற தொழில் வளர்ச்சி பெறும்படியாகவும், ஆடு மாடுகளை நல்ல முறையில் பேணி காத்து இறைவன் வழிநடத்தும்படியாகவும், கடந்த காலங்களில் வழிநடத்தியது போல தொடர்ந்து வழிநடத்தும்படியாக புனித அந்தோணியார் புனித செபஸ்தியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். தோமஸ் அந்தோணி டெல்வின் மேரி ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று முதல் பிறந்த நாளை கொண்டாடிய மகள் ரினிஷாவை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், ரெக்ஸ்லீனை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பார்க்கின்ற வேலைகளை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், தாய்க்கு நல்ல சுகம் தந்து காக்கும்படியாகவும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவும் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். மிக்கேல் அந்தோணி, குருஸ் அந்தோணி அம்மாள் ஒப்புடக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி இன்று பிறந்தநாள் காணுகிற ஜெரின், ஜோவினா குழந்தைகளை, இந்த 3 பேர குழந்தைகளும் இறைவன் ஆசீர்வதித்ததற்கு நன்றியாகவும், வருங்காலங்களிலும் அவர்களை ஆசீர்வதித்து காக்கும்படியாகவும், கல்வி ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து வளரச் செய்யும்படியாக வேண்டுவோம். அன்பரசன் கேத்தரின் மேரி ஒப்புடக்கூடிய மரித்தோர் 9வது ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அத்தை ஸ்டெல்லா மேரி அவர்களுடைய ஆன்மா இல்லத்தில் இளைப்பாற்றடையும்படியாகவும், மேல் குடும்பத்தில் மரித்த அந்தோணி அன்னம்மாள், வியாகப்பன், மரியம்மாள், சிலுவை சௌரிமுத்து சௌரியம்மாள், சிலுவை அருளப்பன், இயேசு மிக்கேல், சந்தோணியாள், ஆரோக்கியம், மரியந்தோணியாள், கொன்னமையாள், மாசில்லா குழந்தைகள், கண்ணன், ஜெகநாதன் மற்றும் யார் நியாத ஆன்மாக்கள் இறைநிலைத்து இளைப்பாற்றடைய புனித அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்வோம். மேலும் மிக்கேல் அந்தோணியம்மாள் ஒப்புடக்கூடிய மரித்தோர் 8ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அம்மா ஸ்டெல்லா மேரி அவருடைய ஆன்மா இறைநிலைத்து இளைப்பாற்றடையும்படியாகவும், மரித்த ஐயா குட்டியில் ஊர்தமாள், அருளப்பன், சேசு மிக்கேல் அந்தோணி, மரிய அந்தோணியாள், ஆரோக்கியம், வியாகப்பன், மரியம்மாள், அருட்தந்தை ஜோசப் அன்னூர், பெர்க்மான்ஸ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைநிலைத்து இளைப்பாற்றடையும்படியாகவும் யார் நியாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். வியாகப்பன் ஸ்டெல்லா மேரி ஒப்புடக்கூடிய மரித்தோர் 8ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த மனைவி ஸ்டெல்லா மேரி அவருடைய ஆன்மா இறைநிலைத்து இளைப்பாற்றடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த மரிய ஆரோக்கியம், மரிய அந்தோணியாள், வியாகப்பன், மரியம்மாள், அந்தோணிச்சாமி, அந்தோணி சௌரியம்மாள் மற்றும் அருட்தந்தை ஜோசப் அன்னூர் மற்றும் யார் நியாத ஆன்மாக்கள் இறைநிலைத்து இளைப்பாற்றடைய புனித அந்தோணியார் வழியாக இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை, கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்திட நம்மையே ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொள்ள தூய ஆவிக்கு என்று உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் அது அருளின் ஊற்றினை மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம்முடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Yeah.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன். இறைவாக்கினர் இசக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 22 24 முடிய. இறைவாக்கினர் எசக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 22 24 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளம் கொழுந்து ஒன்றை
அதன் நுனி கொம்புகளில் இருந்து கொய்ந்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலர்ச்சியில் நான் அதை நடுவேன். அதை கிளைந்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை மரங்களும் அனைத்து தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிலைகளில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
இரண்டாம் வாசகம். நம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்ட கன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கையை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. மார்க்கு நற்செய்தி 4ஆவது அதிகாரம், இறைவார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு
பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஏனெனில் ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 11வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியை தியானிக்கும் பொருட்டு கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சிறிய ஜெபம் செய்து இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக செல்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இனிய காலை பொழுதை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஐயா. எங்களோடு கூட கடந்த வாரம் முழுக்க பயணப்பட்டீரே, புதிய வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்த பெரும் ஆசீர்வாதத்தை தந்தீரே. ஆண்டவரே, உமக்கு அதற்காய் நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உம்மை காணாது என் விழிகள் தூங்காது, உன் வார்த்தைகளை கேளாது என் செவிகள் உறங்காது, உமது ஆலயத்தில் அமராது என் வாழ்க்கையில் எந்த அமர்வும் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக உம்மை தேடி வந்திருக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி, எல்லா பிள்ளைகளுடைய உள்ளங்களும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, உமது வார்த்தையை கேட்கும் பொருட்டு எங்களுடைய மனதை இன்னும் அதிகமான விதத்தில் ஒரு வார்த்தைக்குள்ளாக ஈடுபடுத்தும். இந்த நாளிலே நாங்கள் கேட்கிற இறைவார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கான பெரும் நம்பிக்கையும் ஆற்றலையும் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம், முதல் வாசகம், இரண்டாவது வாசகம் மூன்றுமே நமக்கு ஒரு தொடர்புடைய ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வதாக நாம் நினைத்து பார்க்க முடியும். நாம் ஒரு செயல் நடந்துவிட்டது என்பதை எப்படி நம்புகிறோம்? நமக்கு நம்பிக்கை எப்போது பிறக்கிறது? இந்த கேள்விக்கான விடையும் இதை குறித்த ஒரு செய்தியும் தான் இந்த வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒன்றை எப்போது நம்புகிறோம் என்று சொன்னால், நாம் அதை கண்டோம் என்றால் நம்புவோம். யாராவது சொல்ல கேள்விப்பட்டு நம்புவோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள், இயேசு உயிர்த்து விட்டார், சீடர்களுக்கெல்லாம் தோன்றியிருக்கிறார், பெண்களுக்கும் தோன்றியிருக்கிறார். சீடர்கள் வந்த இடத்தில் அவர்கள் மத்தியிலே அவர் தோன்றி பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு அமைதியை வழங்கினார். இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட போது தோமையார் நம்பவே இல்லை. கடைசியாக ஆண்டவர் தோன்றிய போது அவர் நம்புகிறார். அப்போது நடக்கக்கூடிய பகுதி என்ன? யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு மிக தெளிவான ஒரே ஒரு செய்தியை சொல்வதை நாம் பார்க்க முடியும். எடுங்கள், யோவான் 20:29. இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய்,
காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். நம்மெல்லாம் எப்போ நம்புவோம்? கண்டா நம்புவோமா, காணாமல் நம்புவோமா? கண்டா நம்புறவங்களாம் கை தூக்கமாகும். இயேசு வாழ்க. கண்டா நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? ஏன், நான் பார்த்தேன்பா, என் கண்ணால் பார்த்தேன். அவன் டாஸ்மாக் கடையில் தண்ணி வாங்கிட்டு பார்த்தேன். அவன் மகன் பாட்டிலாக வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? கண்டா நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? சரி, இப்போ யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுதார், அவன் மகன் அங்கே இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது. நீங்கள் பெரிய போலீஸ்காரங்க ஆகிருவீங்க, அப்படி தானா? அப்போ எல்லாம் விசாரித்து கண்டுபிடிச்சாச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? ரைட். கண்டா நம்புவோம், கேள்விப்பட்டால் கொஞ்சம் நம்புவோம். இன்னும் 2 பேர் வந்து மறுபடியும் சொன்னாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நம்புவோம். ஒரு 4-5 பேர் வந்து சொல்லியாச்சுன்னு சொன்னால் நாமளே பார்த்தது மாதிரி சொல்லிடுவோம். அப்படி தானே? அதான் நடக்கும். கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமையாருக்கு சொல்கிறார், காணாமலே நம்புவோர். நம்முடைய நம்பிக்கையை பொறுத்த வரையில் கண்டுதான் நம்ப வேண்டும் என்பது அல்ல, காணாமலே நம்புவது தான் நம்முடைய ஆழமான நம்பிக்கை. காணாமல் எப்படிப்பா நம்புறது? நமக்கு எல்லாருக்கும் கேள்வியே அதுதான். பார்த்தா நம்பலாம், யாராவது சொல்ல கேள்விப்பட்டால் நம்பலாம், இது நடந்துரும், இப்படி இருந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி நம்புறது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காணாமலே நம்புவோருக்கான பதில் தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். பவுல் மிக அழகாக சொல்கிறார், நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, காணாதவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்கிறோம். மறுபடியும் குழப்பமாக தான் இருக்கு. நல்லா யோசித்து பார்த்தா கண்டா தானே நம்ப முடியும், காணாமல் எப்படி நம்புறது? ஆனால் பவுல் சொல்லுகிறார், கண் காண்பவற்றின் மீது அல்ல, கண் காணாதவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் இயேசுவும் காணாமல் நம்புவோர் பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். இந்த வசனம் புரியுதா, புரியலையா? புரியுதா, புரியலையா? இன்னொரு தடவை வாசிங்க, நல்லா புரியும். உலகம் முழுவதும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். இப்போ புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஆமாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ ரொம்ப விளக்கமாக இதை குறித்து பார்க்க. எப்படி விளக்கமாக பார்க்குறோம்னு சொன்னால், திருச்சபை வளர்ந்துருக்கா வளரலையா? திருச்சபை வளர்ந்துருக்கா வளரலையா? பங்கு திருச்சபை வளர்ந்துருக்கா வளரலையா? வளர்ந்துருக்குங்கிறது எதை பார்த்து சொல்கிறோம்? பங்கு திருச்சபை வளர்ந்துருக்கிறது எதை பார்த்து சொல்கிறோம்? அந்த கோயில் கட்டடம் பெருசாக வளர்ந்துருக்குது, அதை பார்க்குறோம். பள்ளிக்கூடம் வளர்ந்துருக்குது, அதை பார்க்குறோம். பழைய கோயில் வெள்ளடிக்கப்பட்டிருக்கு பார்க்குறோம். புது கோயில் பீடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோமே. ஒவ்வொரு மறைமாவட்ட திருச்சபை வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அந்த சபையிலேருந்து அந்த கோயில், அந்த ஸ்கூலு, அது இதுன்னு பெருசாக வளர்ந்துருக்கு. இதெல்லாம் காண முடியுதா, காண முடியலையா? இதெல்லாம் காணக்கூடியவை, காணக்கூடிய வளர்ச்சி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவீங்க? ஒரு குடும்பம் வளர்ந்துருக்குது எதை வச்சு சொல்லுவோம்? கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகளை பெற்றுட்டாங்க, அதனால் வளர்ந்துட்டா?
அப்போ வேற என்ன சொல்லுவியே? அது இல்லையா? பொருளாதார வளர்ச்சி. என்ன பொருளாதார வளர்ச்சி? எதை வச்சு வளர்ச்சின்னு சொல்லுவோம்? நல்ல வீடு கட்டியிருக்காங்க, கார் வாங்கியிருக்கிறாங்க, பங்களா கட்டியிருக்கிறாங்க, அப்புறம் என்னது இருக்குது, இடங்கள் வாங்கியிருக்காங்க. இப்படி அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? வீடு வளர்ந்து இருக்குது அர்த்தம். சரிதானா? இப்போ தனிப்பட்ட ஒரு நபர் வளர்ந்துருக்கிறார் அப்படின்னா எதை பற்றி சொல்லுவோம்? ஏழை நீயா ஆள் மாதிரி முணுக்கணக்காக இருந்தால் ஆளுக்கு பாருங்க பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படி சொல்லுவோமா? ஒரு உடலை வைத்து ஒருத்தரோட வளர்ச்சியை வைத்து மீசை தாடி இதெல்லாம் வளர்ந்து வச்சு சொல்லுவோமா? அல்லது கழுத்தில் நல்லா நகையை போட்டிருக்கிறாங்க, கம்மல் போட்டிருக்காங்க, கம்மல் காது வரைக்கும் இழுந்து கீழே தொங்குது வரைக்கும் போட்டிருக்காங்க, சரியா காணாதுக்கு கீழே தொங்கிரும்னு சொல்லி மேலே ரவுண்டு போட்டு கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோவோமே. இதெல்லாம் என்ன வளர்ச்சி? தனிப்பட்ட நபருடைய வளர்ச்சி அப்படி சொல்லுவோமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நாம் எல்லாம் காணக்கூடிய ஒன்று. ஆனால் காண முடியாதவை ஒன்று இருக்கிறது. அந்த காண முடியாதவையிலிருந்து தான் காணக்கூடியவை உருவாகிறது. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். காண முடியாதவையிலிருந்து தான் காணக்கூடியவை உருவாகிறது. காண முடியாதவை என்ன? உங்களுடைய திருச்சபையில் இருக்க வேண்டிய, திருச்சபை வளர்ந்திருக்கிறது, கட்டிடம் வளர்ந்திருக்கிறது, ஆலயம் வளர்ந்திருக்கிறது, இதெல்லாம் காணக்கூடிய வளர்ச்சி. காணக்கூடாத காண முடியாத வளர்ச்சி என்பது என்ன? இந்த திருச்சபையின் மக்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள். இந்த திருச்சபையின் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாழுகிறார்கள். இந்த திருச்சபையின் மக்கள் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கே தெரியாது. அவங்க ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, இரக்கமா இருக்கிறாங்க, மன்னிக்கிறாங்க, விட்டு கொடுத்துடுறாங்க. இதெல்லாம் காண முடியுதா? காணக்கூடாதவை. அப்ப ஒரு திருச்சபை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கட்டிடங்கள் எல்லாம் வெளிப்புற தோற்றம், அதனுடைய உடல் அப்படி வச்சுக்கிடுவோம். இந்த உடல் வளர்ந்திருக்கிறது, ஆனால் உடல் மட்டும்தான் வளர்ச்சி அல்ல. அந்த உடலில் இருக்கக்கூடிய உள்ளம், அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா வளர்ந்திருக்குதா அப்படிங்கிறத பார்த்தா தான் ஒரு மனிதர் வளர்ச்சி பெற்றிருக்கிறார் என்று பொருள்படுகிறார். உடலும் உள்ளமும், உடலும் ஆன்மாவும் சேர்ந்து வளர்ச்சி பெற்றிருந்தது என்று சொன்னால் அதுதான் உண்மையான வளர்ச்சி. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உடல் என்பது காணக்கூடியது, வீடு என்பது காணக்கூடியது, ஆலயம் என்பது காணக்கூடியது, கட்டிடமாக நிற்கிறது. ஆனால் உடலில் இருக்கக்கூடிய அந்த அன்பு, இரக்கம், மன்னிப்பு, நற்பண்புகள், ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய நற்பண்புகள், குடும்பத்தில் எல்லோரும் தாயா பிள்ளையாக இணைந்து வாழுகிற வாழ்க்கை, ஒரு திருச்சபை, திருச்சபையினுடைய மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் வாழ்ந்து நிலை பெற்றிருக்கிறார்கள், ஆண்டவரை தேடுகிறார்கள். இதுவெல்லாம் என்ன? காணக்கூடாதவை அல்லது காண தெரியாதவை, நம்முடைய கண்களுக்கு தெரியாமலேயே வளர்ந்து கொள்ளக்கூடியது. உடல், ஆலயம், கட்டிடம் இவையெல்லாம் காணக்கூடியவை, ஆனால் மற்றவையெல்லாம் காணாதவை. காணாதவையிலிருந்து காணக்கூடியவை வந்ததா? காணக்கூடியவையிலிருந்து காணாதது வந்ததா? பைபிள் அதை தான் கேட்கு. காண முடியாதவையிலிருந்து தான் என்ன வந்துச்சு? ஒன்றுமில்லாமையிலிருந்து தான் என்ன வந்துச்சு? உலகம் உருவாக்குச்சு. அப்படிதானா இல்லையா? ஒன்றுமில்லாமலே உலகம் உருவாகியது. அப்படிதானா? எதுவுமே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? பூமி தோன்றுக, ஒளி தோன்றுக என்று சொன்னார், அது உருவாகியது. அப்ப ஆண்டவருடைய எண்ணத்தில் என்ன இருந்ததோ அதுதான் உலகமாக மாறியது. உங்களுடைய எண்ணத்தில் என்னவாக நீங்கள் யோசிக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய உடல், அதுதான் உங்களுடைய வீடு, அதுதான் உங்களுடைய ஆலயம், அதுதான் உங்களுடைய பங்கு, அதுதான் திருச்சபை. என் அன்பு பிள்ளைகளே, ஆகவேதான் காண முடியாதவையிலிருந்து தான் காணக்கூடியவை உருவாகிறது. அந்த காண முடியாதவை மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்கிறோமே, அதுதான் நம்முடைய பயணம். நீ யோசித்து பாருங்க. இன்னொரு மிக எளிதான ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தது என்று சொன்னால் எதை சொல்லலாம்? நம்ம வீட்டில் ஒரு மாமரம் வச்சு வளர்க்குறோம். மாமரம் வச்சு வளர்க்குறோம். மாமரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்க. இது காணக்கூடியதா காண முடியாததா? மரம் காணக்கூடியதா காண முடியாததா? ஆனால் காண முடியாதது என்ன? மரத்தில் பூ இருக்கிறது, பூவு காய் காய்க்கிறது, கனியாகிறது. அது நீங்கள் பார்க்க முடியுதா? அது வெளிவந்த பிறகு தான் தெரியுது. அது வரைக்கும் தெரியுமா? நாம் தண்ணி தான் விட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
ஆனால் அதற்குள்ளாக என்ன இருக்கிறது? நாம் காண முடியாதவைக்காக காணக்கூடிய ஒன்றை வளர்த்தெடுக்கிறோம். அப்படி என்றால் காண முடியாத ஒன்று எப்போது செயலுக்கு வருகிறது? இந்த உடலை நாம் மகிமையோடு வாழுகிற போது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்ளம், ஆன்மா என்பது வளர்த்தெடுக்கப்படுகிறது. அதுதான் இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், நீ கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக நாம் தொடர்ந்து பார்க்கிற போது இந்த காணக்கூடியவைக்கு என்ன நடக்கிறது, காண முடியாதவைக்கு என்ன நடக்கிறது? காணக்கூடியவை என்ன நடக்கும்? உடல் அழியுமா அழியாதா? கட்டிடங்கள் அழியுமா அழியாதா? ஆலயங்கள் அழியுமா அழியாதா? அதெல்லாம் ஒரு பருவம் வந்த உடனே, ஒரு காலம் வந்த உடனே, இத்தனை வருஷம் தாண்டின உடனே அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? அழியும், இல்லாமல் போகும், காணாமல் போகும். ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய காணாதவையாக இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு செயல்கள், உங்களுடைய மன்னிக்கிற குணம், உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவின் குரல் அழியுமா அழியாதா? ஆகவேதான் நாம் காணாதவை நோக்கியே பயணித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே நம்முடைய வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு பார்க்கிற போது நம்முடைய உடல் வளர்ச்சி மட்டுமல்ல, கட்டிடங்களினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, அல்லது ஆலயங்களுடைய எழுச்சி மட்டுமல்ல. வளர்ச்சி என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உடலும் உள்ளமும், உடலும் ஆன்மாவும் வளர்ச்சி அடைகிறது அல்லவா? அந்த இணைந்த வளர்ச்சி தான். அதனால தான் ரெண்டும் சேர்ந்து தான் வளரணும். உடல் மட்டும் வளர்ந்துருக்குன்னா என்ன சொல்லுவோம்? ஆள் இரவு மாடு மாதிரி வளர்ந்துருக்கே, கொஞ்சம் கூட அறிவில்லையில சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லிடுவோம். ஆனால் கொஞ்சம் நல்ல ஒழுக்கமாக நல்ல பண்புகளில் வளர்ந்து தானே சொல்லுவோம். அவன் பார்க்குறதுக்கு அப்படியே தெய்வீகமாக இருக்கான், பார்க்கறதுக்கு ஒரு கடவுளுடைய தூதர் மாதிரி இருக்கிறான். சொல்கிறோமா சொல்லலையா? நம்ம சொன்னதே இல்லைன்னு வாக்கு. யாரையாவது அப்படி பார்த்தா சொல்லியிருக்கணும், பார்க்கமா பார்க்கலையான்னு தெரியல. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முழு வளர்ச்சி பெற்று இருக்கிற மனிதர்களாக, காண்பவையும் காணாதவையும் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் உருவாகணும். அப்படித்தான் நம்முடைய திருச்சபை வளர்க்கப்பட நமக்கு அழைப்பு தருகிறது. நீ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற மத்தேயு என்கிற மனிதரை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு செய்தி 9வது அதிகாரம் 9 முதல் 13 முடிய வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவை என்று சொல்கிறார். மத்தேயு நோயிட்டு இருந்தாரா நோயிட்டு இல்லையா? மத்தேயுக்கு என்ன நோய் இருந்தது? தொழுநோய் இருந்ததா இல்லையா? உங்களுக்கெல்லாம் ரொம்ப யோசனை வந்துடுது. மத்தேயுக்கு தொழுநோய் இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? இல்லைல்ல, கேட்டு தான் பார்க்கேன். மத்தேயுக்கு ஒரு நோயும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மருத்துவர் நோய் அற்றவருக்கு இல்லை. அப்போ மத்தேயு நோயிட்டு இருந்தாரா? ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறார்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயுனுடைய உடல், அவருடைய சுற்றுப்புற வாழ்க்கை திடகாத்திரமாக இருந்தது. ஆனால் அவருடைய உள்ளமோ, அவருடைய ஆன்மாவோ பலகீனப்பட்டிருந்தது. ஆகவே கண் காணாத அவருடைய ஆன்மா மீது ஆண்டவர் கண்டார். கண் காணாதவற்றை காணுகிற ஆற்றல் ஆண்டவருக்கு தான் உண்டு. நாம பார்த்து பார்த்து நம்பிக்கை கொள்ளுகிறோம், கேட்டு கேட்டு நம்பிக்கை கொள்ளுகிறோம். ஆனால் காணாமலேயே ஒன்றை வெளிப்படுத்துகிற ஆற்றல் இறைவனுக்கு தான் உண்டு என்று சொன்னால், காணாதவை குறித்து ஆண்டவர் அறிந்து மத்தேயுனுடைய உள்ளத்தை அறிந்து அதை குணப்படுத்துவதை பார்க்கிறோம். மத்தேயு ஆண்டவருக்கு பின்னால் புறப்பட்டு போகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் உடலும் அழிந்து போகலாம். அதைத்தான் இன்றைய 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. மின் ஒரு முறை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5, 7, 8, 9 வசனங்களை வாசிங்க. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். இப்போ புரியுதா உங்களுக்கு? நம்ம உடல் அப்படி இருக்கலாம். இந்த உடலை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போக முடியும். உடலை அழிச்சுக்கிட்டு போக முடியாது. உடல் திடகாத்திரமாக இருந்தால் தான் நாம் திடகாத்திரமாக இருந்து ஆண்டவருடைய வழிகளில் போக முடியும்.
ஆனால் அழிச்சாலும் போனாலும் இந்த உடலில் யார் குடியிருக்க வேண்டும்? கடவுள் குடியிருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியாக சற்று வித்தியாசமாக நான் வாசிக்க கேட்டோம். மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் இங்கே பாருங்கள், அதில் 26 முதல் தொடர்ந்து வாசிக்கிற போது, விதை தானாக முளைத்து வளர்கிறது. கடுகு விதை விதைக்கப்படுகிற போது சிறிதாக இருக்கிறது, அது பெரிய மரமாக மாறுகிறது. அப்படி என்று சொன்னால் நாம் நம் கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் கட்டடங்களை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உயர்ந்து விட்டால் அது தானாக எழும்பும். நீங்கள் தரமாகிவிட்டது என்று சொன்னால் உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் திடகாத்திரமாக இருப்பீர்கள் என்று சொல்லுவார்கள். நீ உள்ளத்தை திடகாத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவையெல்லாம் தானா வளரும். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பின்னணியை வைத்து கொண்டுதான் முதல் வாசகத்துக்கு போகிறோம். எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஒரு சிறிய செடியை, ஒரு நுனிக்கிளையை வெட்டி அதை நட்டு வளர்க்கிறார். அது வளர்கிறது, அது பெரிய மரமாகிறது, அது பெரிய விருட்சமாக மாறி எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு மாறி நிற்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம் எண்ணங்கள் மிகச்சிறிதாக இருக்கலாம், நம்முடைய செயல்கள் மிகச்சிறிதாக இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று சொன்னால் இந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய காணக்கூடிய இயல்பை உருவாக்குகிறது, உங்களுடைய கட்டடத்தை உருவாக்குகிறது, உங்களுடைய உடலை உருவாக்குகிறது, உங்களுடைய வீட்டை கட்டி எழுப்புகிறது. உங்களுடைய எண்ணங்கள் சிறுத்து போனதென்றால், எண்ணங்கள் பயனற்றதாக போய்விட்டது என்று சொன்னால் நீங்கள் காண முடியாதவர்களாக மாறிவிடுவீர்கள். காணக்கூடிய உடலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் காண முடியாத இந்த எண்ணங்கள் நமக்குள் வளர்ச்சி பெறுகிற போதுதான் நாம் ஆண்டவருக்குள்ளாக இந்த உடலை கொண்டு அவரை நோக்கி பயணிக்க முடியும் என்பது இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. சிந்திப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அதிகமாய் அன்பு செய்கிறார். நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார். நமக்குள் காண முடியாத
நற்பண்புகளால் காணக்கூடிய இந்த உடலில் நாம் வளர்கிறோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே காணாதவை நோக்கியே பயணிக்கிற, நம்பிக்கை கொண்டு பயணிக்கிற நம்முடைய வாழ்வை இறைவன் ஆசீர்வதித்திருள நாம் அன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்தும் வள்ளலே இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் அனைவரும் உமது மந்தையை வழிநடத்த நல் ஞானத்தை தந்தருளும். மக்கள் அனைவரும் உம்மோடும் பிறரோடும் நல்லுறவு கொண்டவர்களாய் வாழ வழிநடத்த நல் வழிகாட்டிகளாய் திகழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, நீர் உண்டாக்கும் இயற்கையே காத்து வளர்ப்பது ஒவ்வொருடைய கடமை என்பதை உணர்ந்து மண்வளம் பெற, நாடு வளமையோடு வாழ இயற்கை முக்கியம் என்பதை உணர்ந்து மண்ணை வளப்படுத்தவும் மண்ணில் வளரும் செடிகளை பாதுகாக்கவும் பொறுப்புள்ளவர்களாக சிறியோர் முதல் பெரியோர் வரை நல் ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவார்த்தையை வாழ்வாக்கிய இறைவா, நாங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நல்ல செடியாக மரமாக வளர்ந்து 30, 60, 100 மடங்காக கனி கொடுக்கவும் இறைவார்த்தையை எங்கள் உள்ளங்களில் விதைத்து நாங்களும் வளர்ந்து பிறரை வளர்க்கக்கூடியவர்களாக திகழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியை நேசிப்பவரே இறைவா, எமது இந்திய நாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் தங்களது சுயநலத்தை துறந்து மக்களின் நலனுக்காக உழைக்க ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தரவும், சுயநலமாக செயல்படாமல் கலந்தாலோசித்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக திகழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இப்புனித மாதத்தில் எங்களையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் திரு இருதய அன்பில் வளர உதவி செய்யும். உம் திரு இருதயத்தை நோகச் செய்யாமல் இருக்கவும் உமது திரு இருதயத்தில் புனித யோவான் சாய்ந்து உமது அன்பை பருகியது போல நாங்களும் எங்கள் குடும்பமும் உமது திரு இருதய அன்பை சுமைத்து வாழ வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, ஆபிரகாமின் சன்னதியை பெருக பண்ணியது போல ஒரு சிறு விதையிலிருந்து மணிகளை விளைய செய்வது போல மண்ணில் உண்டாக்கிய மனிதர்களை ஆசீர்வதித்து வரும் உம் பேரன்பிற்காக நன்றி கூறுகின்றோம். உமது இறையரசை வளர்ப்பது எங்கள் கடமை என்பதை ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ வரம் அருளும். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் புனித பவுல் அன்பிய குடும்பங்களை அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இல்லங்களில் அமைதியும் சமாதானம் நிலவும்படியாகவும் தேவைகள் நிறைவேற்றப்படும்படியாகவும் வேண்டுதல்கள் கிடைக்கும்படியாகவும் இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்து அனைத்து வரங்களும் ஆசீர்வாதங்களும் அருளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமைதியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் கண் காணாதவை மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்க எங்களுக்கு அழைப்பு தருகிறீர். இதோ நோவா கண் காணாதவை மீது நம்பிக்கை கொண்டார். தன்னுடைய வாழ்நாளிலே கப்பலை கட்டு, மழை வரப்போகிறது, இந்த பூமியை பெருவெள்ளத்தால் நிரப்பப் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் எதுவுமே தென்படவில்லை. மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஆனாலும்
கண் காணாதவை மீது ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு கட்ட ஆரம்பித்தார். கண் காணாதவை மீது நம்பிக்கை கொண்டு பயணித்த அவருக்கு பெரும் வெள்ளம், பெரும் காட்சி, பெரும் மீட்பு உண்டானது என்பதை நாங்கள் அறிகிறோம். அதே போல எங்களுடைய விசுவாசிகளின் தந்தையாக ஆபிரகாம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரையிலும் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் பயணப்பட்டார். ஆனாலும் கூட உன் சந்ததியை கடற்கரை மணலைப் போல பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னதை நம்பி புறப்பட்டு வந்தார். தனக்கென்று ஒரு குழந்தை கூட இல்லாத நிலையில் ஆண்டவருடைய வார்த்தையில் கண் காணாதவை மீது நம்பிக்கை கொண்டார். ஆகவேதான் அவருடைய பயணத்தில் நாங்கள் அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அறிந்தோம். அதே போல ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோயிசன் என்று எல்லா தலைவர்களும் உம்மை நோக்கி பயணிக்கிற போது நான் வழிகாட்டுகிறேன், நீ போ என்பதை தவிர வேறொன்று இல்லை. ஆனாலும் கண் காணாதவை மீது நம்பிக்கை கொண்டு பயணித்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, கண் காணாதவை மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்க எங்களுக்கு ஞானத்தை தார். கண்டவற்றை மட்டும் நம்பி நாங்கள் பயணிக்கவில்லை. இதோ இந்த ஆலயம் காண்பதுதான். அந்த ஆலயத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவன் நாங்கள் காணக்கூடாதவராக இருக்கிறார், காண இயலாதவராக இருக்கிறார். ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்கிற போது இந்த கட்டிடம் போல் இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்வும் பலப்படுகிறது, இன்னும் வலிமையாகிறது. அப்படியான ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எல்லோரும் மீது நம்பிக்கை கொள்ள அருள் தாரும். கண் காணாதவை மீது, தங்களை அறிய முடியாத இறைவன் மீது, எப்படி உண்டானது என்று தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு பயணிக்க, மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்க எங்களுக்குள்ளாக நீரே இருப்பீராக. பிள்ளைகள் ஞானத்தில், அறிவில் வளர்வார்களாக. பெற்றோர் தங்களுடைய உழைப்பின் கனிகளை காண்பார்களாக. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவை, மகிழ்வை காண்பார்களாக. தங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளில் வெற்றி பெறுவார்களாக. உழைக்கிற உழைப்பை அவர்களுக்கு ஆசீர்வதித்து வளமாய் மாற்றி கொடுப்பீராக. எடுக்கக்கூடிய பயணங்கள், முயற்சிகள், தொழில் முயற்சிகள் எல்லாத்தையும் ஆண்டவரை தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் எங்கெங்கு என்னென்ன பணிகள் செய்தாலும் உமது உடனிருப்பு, உமது வார்த்தை அவர்களுக்குள்ளாக இருந்து காணாத மீது பற்றுக்கொண்டு பயணிக்க அவர்களுக்கு நம்பிக்கையை வளர்ப்பதாக. ஆண்டவரை, இன்னமும் கூட எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வயல்வெளிகளை ஆசீர்வதியும், ஆடு மாடுகளை ஆசீர்வதியும், செழிப்பைத்தாரும். நாங்கள் எப்போதும் உம்மீது பற்றுக்கொண்டு பயணிக்க எங்களுக்கு அருள் தரும்படியாக ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பேரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளவுமாக மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவோடாமல் கிடைக்க அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியாளங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவை தொழுத்துவை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு. 17ஆம் தேதி திங்கட்கிழமை வாரத்தின் திங்கள். 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய். 19ஆம் தேதி புதன்கிழமை வாரத்தின் புதன். 20ஆம் தேதி வியாழக்கிழமை வாரத்தின் வியாழன். 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித அலோசியஸ் கொன்சாகா நினைவு நாள். 22ஆம் தேதி சனிக்கிழமை வாரத்தின் சனி. 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்கால 12ஆம் ஞாயிறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பித்த பவுல் அன்பியத்தாருக்கு நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் நேற்றைய தினமே ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பு செய்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்பதற்கான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பவுல் அன்பியத்திற்கக்கூடிய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வழிகாட்டி அருட்சகோதரி அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரந்தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, மறைக்கல்வி ஆசிரியர்கள் மறைக்கல்வி குழந்தைகளை ஒழுங்குபடுத்தி அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்து முறைப்படி அவர்கள் வருகிறார்களா என்பதை பராமரிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யார் யார் எந்தெந்த வகுப்பு எடுக்கிறார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். எல்கேஜியிலிருந்து 1-2 வகுப்பு வரையிலும் திருமதி அல்போன்சால் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். 3ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களை மலர் கவனித்துக் கொள்கிறார். 4ஆம் வகுப்பு மாணவ மாணவியரை ஹெலன் கவனித்துக் கொள்கிறார்கள். 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு மாணவ மாணவியரை அருட்சகோதரி புஷ்பா அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். ஏன்னா புதுநன்மை எடுத்த பிள்ளைங்க 6ஆம் வகுப்பு இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி 5ஆம் வகுப்பு, அதெல்லாம் சேர்ந்து கவனித்துக் கொள்கிறார்கள். 7 முதல் 9ஆம் வகுப்பு 7, 8, 9 பெண் குழந்தைகளை, அதாவது சிறுமிகளை ஆசிரியை அமலா அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். 7, 8 மாணவர்களை ஆசிரியை சேசமா அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களை பாக்கியவதி ஆசிரியை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள்.
10 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சிறுமிகளை, பெண் குழந்தைகளை அருட்சகோதரி தீபா அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். ஆகவே இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கேற்றாற்போல பிள்ளைகள் உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்களிடம் போய் சேர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போன வருஷம் எதில் இருந்தீங்களோ அது போலவே இருந்திருப்பீங்க. இப்போ நான் சொன்ன அறிவிப்பின் அடிப்படையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, Play by USB drive. அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில பிள்ளைங்களுக்கு வந்து கோயில்னா என்னன்னே தெரியல, எது ஃபாதர், எது அந்தோணியார், எது புனிதர் வளர்கிறார்கள். ஆனால் நம்ம ஊரை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து இங்கே மறைக்கல்வி அந்த வகுப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் போய் சேருகிற காரணத்தினால் இந்த பின்னடைவு ஏற்படும். நாளைக்கு அதுவே அவர்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஆகவே தயவு கூர்ந்து மற்ற பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றோர் நீங்கள் எப்படி ஆலயத்துக்கு வருகிறீர்களோ அதுபோல் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய ஆலய வழிபாட்டுக்கு அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயத்திற்கு மற்ற நாட்களில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியவங்க ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுபோக மற்ற பிள்ளைங்க மற்ற நாட்கள் வரும்போது இந்த அரை பேண்டு போட்டு வர்றது, முக்கா பேண்டு போட்டு வர்றது, அல்லது ஒரு மாதிரி ஜீன்ஸு பேண்டு சட்டையை ஒரு மாதிரியான ஒரு அரைகுறையாக போட்டுட்டு வர்றது வந்து தவிர்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஆலயத்தில் வழிபாட்டிற்கென்று ஒரு ஆடை டெக்கோரம் இருக்கிறது. அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு முன்னிலையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். அதே போல் ஆலயத்துக்கு வந்த பிறகு ஜெபம் பண்ணும்போது பாடல் குழுவினர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். அதாவது நீங்கள் பாடுறீங்க, நீங்கள் பாடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் உதவி செய்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் அவங்க ஜெபிக்கிறாங்க, மைக்கில் ஜெபிக்கிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், மற்றவங்க வாய் திறந்து ஜெபிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க மைக்கில் சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை கோயில் கிளாஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சுன்னு சொன்னால் எத்தனை பேர் வாயை திறக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். வாய் திறந்து எல்லாரும் பாடணும், ஜெபிக்கணும். குழந்தைகள் மிக முக்கியமாக அதை செய்யணும். பெரியவங்க அதுக்கு போல் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த ஜெபங்களை, வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஜெபங்களையாவது திருப்பி சொல்லி பழகணும். வாய் திறந்து சத்தமாக சொல்லணும். இது நமக்கு மற்ற பாட்டு எதெல்லாம் நாமளாக யாரும் கேட்காமலே நம்மாட்டு பாடுவோம், யாரும் சொல்லாமலே நம்ம சொல்லுவோம். யாரும் சண்டை போட்டு சொல்லி பழகிலாம் கொடுக்கறதில்ல. இப்படி சண்டை போடணும், இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. அது தானாக வந்துடுது. ஆனால் ஆலயத்தில் நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம சொல்லுகிற போது நீங்கள் பதிலுக்கு சொல்லணும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நம்மாட்டு சும்மா உட்காந்துருப்போம் அப்படின்னு தான் நம்ம நிறைய நேரங்கள் இருக்கிறோம். இதுவே என்னவா மாறிடுதுன்னு சொன்னால், ஏதாவது ஸ்பெஷல் மாஸ் வைக்கிறோம், ஒரு திருமண திருப்பலி வைக்கிறோம், அந்த நேரத்தில் பாட்டு கிளாஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் பங்குச்சாமியார் பாடு பெரும்பாடு தான். அவரே தான் கேள்வி கேட்கணும், அவரே தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம நிறைய நேரங்களை வாய் திறந்து சொல்கிறதே கிடையாது. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் நிறைய திருமண திருப்பலி நிறைவேற்றிருக்கிறேன். அதில் வந்து ஒரு 5 திருமணத்தில் மட்டும்தான், அதுலேயும் அந்த மணப்பெண் மட்டும்தான் வாய் திறந்து பதில் சொல்லதை கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற எல்லா மங்கூனி பெண்களாகவும் மங்கூனி மாப்பிள்ளைகளாகவும் தான் இருந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலை. அதை மாதிரி பிள்ளைகளும் அப்படி வரக்கூடாது. தயவுசெய்து நீங்கள் வந்து வாய் திறந்து சொல்லணும், ஜெபிக்கணும். உங்களுக்கு விண்ணுலகில் இருக்கிற ஜெபம் தெரியாதா? நிச்சயமாக தெரியும். எத்தனையோ முறை கேட்டிருக்கோம், பாடியிருக்கோம். தயவு கூர்ந்து அந்த பாட்டெல்லாம் வாய் திறந்து பாடணும், இது செய்யணும். அதே மாதிரி ஸ்கூலில் மற்ற இடங்களில் நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு, அது நம்ம வீட்டில் வாத்தியாராக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஊரில் ஒரு மதிப்புமிக்க ஒரு ஆள், ஒரு பெரியவங்க, திருமணம் முடித்தவங்க, அதே போல் ஒரு ஆசிரியர், ஒரு அருட்சகோதரி, ஒரு அருட்தந்தை, யாரோ ஒருவர் எங்கேயாவது வந்துட்டாங்க, நம்ம வந்த இடத்துல அதுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அதுதான் நல்ல பண்பு. இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனாலும் சில நேரங்களில் நான் பார்க்குறேன், ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லுன்னு சொன்னால் எந்திரிச்சே பதில் சொல்கிறதில்ல. பிள்ளைங்க உட்காந்துட்டே சொல்லி பழகிருக்கிறாங்க. அதையும் ஆசிரியர்கள் கண்டுக்கிடாமல் அது ஒரு பழக்கமாகவே
மாற்றிருக்கிறாங்களா என்னன்னு தெரில. முன்னாடிலாம் நம்ம வந்து எப்போ கேள்வி வைப்பாங்க என்ன பதில் சொல்லன்னு தெரியாத அளவுக்கு நம்ம அப்படியே பயந்து மதிப்பு மரியாதையோடு நிற்போம். அதனால் நல்ல மதிப்பு கொடுத்தல், வணங்குதல், மரியாதை செலுத்துதல், எழுந்து நிற்றல், இவையெல்லாம் நல்ல பண்புகள். இது கட்டாயம் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லி வளர்க்கணும். பிள்ளைங்க அதை கேள்விப்படும்போது அதை உள்ளத்தில் பதிக்கணும் மனசில். நல்ல ஒழுக்கம் உங்களை நல்ல மேன்மையான இடத்திற்கு அழைத்து செல்லும். நற்பண்புகள் உங்களுக்கு கூட வரும். எந்த இடத்துல அது உங்களுக்கு உதவி செய்யும். அதனால் உரிய மரியாதை செலுத்துறது, வணங்குறது, மதிப்பு கொடுத்தல் இதெல்லாம் மிக முக்கியமானது என்பதை அன்பு குழந்தைகளுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வளர்க்கணும். மாமா வந்தாங்க, வீட்டில் அத்தை வந்திருக்கிறாங்க, யாரோ பெரியவங்க வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லணும். அப்படி வாங்க வீட்டுக்கு வாங்க, இருங்க, தண்ணி கொடுங்க, சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லணும். சில வீட்டுக்கெலாம் போயாச்சுன்னு சொன்னால் என்னடா அவங்க மாமா வந்திருக்காரு, வான்னு கூட கேட்கலை, ஒன்றும் பேசலை அப்படின்னு கேட்டால் அதுதான் வந்துட்டார்ல, பிறகு இதுக்கு வான்னு சொல்லணும். அதுதான் தண்ணி குடிச்சிட்டார்ல, மறுபடியும் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படின்னே தெரில, இது என்ன பண்புனே தெரில. அப்போ நம்ம அந்த காலத்தில் அப்படி இருப்போமா? நம்ம தண்ணி யாராவது வந்துட்டால் உடனே தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்லாம் கேட்போம். இப்போ கேட்குறது கூட கிடையாது. பிறகு எப்படி மதிப்பு வரும்? அதனால் தயவு கூர்ந்து நல்ல பண்புகளை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்தில் வாய் திறந்து ஜெபியுங்கள், இறைவனை புகழுங்கள், உங்களுடைய வாழ்க்கை புகழும்படியாக இருக்கும். நீங்கள் வாய் திறக்கவே இல்லை, வந்தது மாதிரியே போகிறீங்க. ஒரு நாள் முழுக்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் திருப்பலியில் இருந்திருக்கிறோம். எத்தனை கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம், எத்தனை ஜெபத்திற்கு நம்ம பதில் சொல்லி ஜெபிச்சிருக்கிறோம், எத்தனை ஆமேன் அப்படிங்கிறதுக்கு ஆகட்டுங்கிற அளவுக்கு நம்ம எப்போது ஆமேன்னு சொல்லியிருக்கிறோமா, அல்லது வாயை திறக்காமல் உள்ளுக்குள்ளே அப்படி சொல்லிட்டு போகிறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு திருப்பலிக்கு பிறகு மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான கூட்டம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கான திருப்பலி வருகின்ற புதன்கிழமை நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அப்போது நம்முடைய குழந்தைகள் எப்படி வகுப்பறையில் நம்முடைய ஆலயத்திற்குள்ளாக எந்தெந்த இடத்துல யார் யார் உட்காரணும் அப்படிங்கிற வரிசை உங்களுக்கு அப்போது வைக்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். திருப்பலிக்கு வராதவர்கள், வந்தவர்களுடைய அட்டெண்டன்ஸ் எடுக்கக்கூடிய மாணவ மாணவியை தயவுசெய்து முறையாக அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைக்கே நிறைய பேர் வரல, லீவ் விட்டாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே விட்டாச்சு, உலகமே இல்லைன்னு அர்த்தம். சாப்பிடாமல் இருப்பாங்களா, குளிக்காமல் இருப்பாங்களா, மற்ற வேலையெல்லாம் செய்யாமல் இருப்பாங்களான்னு கூட தெரில. அப்படியே உடம்புல தூக்கி சுமந்துக்கிட்டு அழுக்கோடு அலைவாங்களான்னு தெரில. ஆனால் கோயிலுக்கு வர்றதுக்கு மட்டும் அவ்வளவு வலிக்குது, வேதனையாக இருக்குது. அப்படி வராத பிள்ளைங்களை அட்டெண்டன்ஸ் எடுக்கக்கூடியவங்க தயவுசெய்து இன்று, நேற்று, நாளை என்று எல்லா நாளும் முறையாக அட்டெண்டன்ஸ் எடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சூசையப்பர் அன்பிய கூட்டமானது நாளை இரவு 7:30 மணிக்கு வியாகப்பன் சின்னத்தாய் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே சூசையப்பர் அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் நாளை தினம் நடைபெறுகிற இந்த அன்பிய கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னது இன்னைக்கே வச்சாதானா? நிறைய பேர் வந்திருக்காங்களான்னு தெரியலையே. இல்லை எல்லா பிள்ளைகளும் வந்திருக்காங்களா, வரலையா? இன்னும் இதை எடுத்தேன்னா ஒரு மறைக்கேள்வி இருக்காது. சரி, இப்போ நீங்கள் திருப்பலி முடிஞ்ச பிறகு வைக்கிறீங்க, வச்சு இப்போ மறைக்கேள்வி இருக்குது, ரைட்டு. பிறகு பெரியவங்க பேட்டாம்னு சொல்லக்கூடாது, அதுதான் சொல்ல வரேன். அப்போது திருப்பலி முடிஞ்ச பிறகு பள்ளி படிக்கக்கூடிய, மற்ற பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க, வெளியே வந்திருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே ஆலயத்திற்குள்ளாக அமர்ந்துருங்க. அருட் சகோதரிகள் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நீங்கள் உட்காரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதன் பிறகு மறைக்கேள்வி வகுப்பிலே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கு நமது ஊரைச் சேர்ந்த தந்தை ஆல்பர்ட் ராஜ், தாய் அந்தோணியம்மாள் இவர்களுடைய மகன் ஆரோக்கிய ஜெரோமிற்கும், ராமநாதபுரம் சீரோ மலபார் மறை மாவட்டம் சின்னத்தொட்டிப்பாளையம் பங்கு சின்னத்தொட்டிப்பாளையத்தில் வாழும் தந்தை கருப்புசாமி, தாய் அல்போன்ஸ் மரியா இவர்களுடைய மகள் ஜேன் மேரிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் அறிவிப்பாகும். இந்த திருமணத்தில் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்கள் கடமையாகும். ஆரோக்கிய ஜெரம் வந்திருக்காரா?
மாப்பிள்ளை வந்திருக்காரா வரலையா? மாப்பிள்ளை அப்பா அம்மா வந்திருக்காங்களா? ரைட். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வழிபாடுகளிலே எவ்வளவு முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு பல முறை அறிவிப்பு செய்தாலும் எல்லாரும் ஒத்துழைப்பு தந்தால்தான் அதில் சிறப்பாக அமையும் என்பதை மீண்டுமாய் நினைவூட்டுகிறேன். கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். இப்பொழுது மிக்கேல் அதிதூர் அன்பியத்தைச் சேர்ந்த அந்தோணி சந்தியாகு குளோரி இவங்களுடைய மகள் ஹெலினா மேரிக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவோம். இப்பொழுது மிக்கேல் அதிதூர் அன்பியத்தைச் சேர்ந்த மாரியப்பன் அமலபுஷ்பம் இவர்களுடைய மகள் ரக்ஷனா பிறந்தநாள் கொண்டாடுகிறார். வாழ்த்துவோம். இப்பொழுது அன்னை தெரசா அன்பியத்தைச் சேர்ந்த வினோத் நிஷா இவருடைய குழந்தை ஜோவினா பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அன்னை வேளாங்கண்ணி அன்பியத்தைச் சேர்ந்த மணி விண்ணரசி இவங்களுடைய குழந்தை லக்ஷனா ஒரே வரிசையா பிறந்தநாள் கொண்டாடுகிறார். வாழ்த்துவோம். இப்பொழுது சந்தியாபுர அன்பியத்தைச் சேர்ந்த தாமஸ் சந்தனமேரி குழந்தை இவர்களுடைய குழந்தை ஜெபின் பிறந்தநாளை கொண்டாடுகிறார். வாழ்த்துவோம். இப்பொழுது அந்தோணியார் அன்பியத்தைச் சேர்ந்த லெவே அந்தோணி டென்னிஸ் மேரிகளுடைய குழந்தை பிரின்ஸ்டன் பிறந்தநாளை கொண்டாடுகிறார். வாழ்த்துவோம். திருச்சுருவி அன்பியத்தைச் சேர்ந்த தோமஸ் அந்தோணி டெல்வின் மேரி இவர்களுடைய குழந்தை ரினிஷா பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அனைவரும் முன் வருக. வாழ்த்துவோம். கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சந்தியாபுர அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் திருப்பலியை சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரை மறைக்கல்வி வகுப்புக்கு முறையாக வருகை தந்த குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அதே போல் மறைக்கல்வி வகுப்புக்கு தவறாது விவிலியம் எடுத்து வந்த பிள்ளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. இத்தனை பேருக்கு பரிசா? 2 பேப்பருக்கு உள்ளது. சரியா? முதலில் எல்கேஜி யூகேஜி குழந்தைகள் நித்திஷா, ஜெய்ரூஸ், டெலின் ஆண்டோ, ஜோவின் மேத்யூ, செட்ரிக், பிஜு ஆண்டோ, விண்ணரசன், சந்தோஷ், பினோலா மேரி, ஜோ, ஹெலினா மேரி, ஆனந்த பிரின்சி, ஜெனுஸ்கா, ஜெபித்தா மேக்னா, யாழினி, மெட்பின், லியோனா ஆண்டோ, ரியா. பரிசே உங்களுக்கு கொடுக்கறதுல தான் ஒரு சந்தோஷமே இருக்குது. பார்த்தீங்களா? அது உற்சாகமாக வரக்கூடிய சீர். பிறந்த நாளுக்கு சொல்லி 5 நிமிஷம் கழித்து தான் ஆள் வந்து சேருது. ஆனால் இது எப்படி ஆஜராகிறாங்க பார்த்தீங்களா? அதனால் எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளை வாழ்த்துவோம். மறைக்கேள்விக்கு தவறாது வருகை தந்து விவிலியம் எடுத்து வந்த குழந்தைகள் 10 பேர். அத்தோடு மனப்பாடம் செய்து ஒப்புவித்த குழந்தைகள் 4 பேர். ஆல்ஸ்டன் ஷான், ஆண்டோ அமுதன், ஆண்டோ அனுஷியா, செமீரா, யாசினியா,
யாசினி, மரிய ரோசி, செபஸ்டின் ரிஷி, ஆண்டோ ரோஷன், பிரின்ஸ் அந்தோணி, அஸ்வதி. அதன் பிறகு பின்னாடி 1ஆம் வகுப்பில் மனப்பாடம் ஒப்புவித்தார் செமீரா, 2ஆம் வகுப்பு யாஷினி, 3ஆம் வகுப்பு அஸ்வதி, 3ஆம் வகுப்பில் மறுபடியும் மரிய ரோசி. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உண்மையிலே ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையதை விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.